திருச்சி மாவட்டம் முசிறி அருகே நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் விவசாயி உயிரிழந்த நிலையில் கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட உறவினர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே அழகரை ஊராட்சிக்கு உட்பட்ட கல்லுப்பட்டி என்ற கிராமத்தில் நேற்று முன்தினம் இரவு 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் மது போதையில் வீண் தகராறில் ஈடுபட்ட நிலையில் கல்லுப்பட்டியை சேர்ந்த விவசாயி சுப்பிரமணியன், அதே பகுதியை சேர்ந்த குமார், சந்துரு ஆகிய 3 பேரை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இந்த சம்பவத்தில் விவசாயி சுப்பிரமணியன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து போனார். இதையடுத்து குமார், சந்துரு ஆகியோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். போலீசார் வழக்கு பதிந்து இருவரை பிடித்து விசாரணை செய்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று திருச்சி நாமக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் முசிறி அருகே மணமேடு என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும், மேலும் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த முசிறி கோட்டாட்சியர் ஆரமுத தேவசேனா, முசிறி போலீஸ் டிஎஸ்பி சுரேஷ்குமார், இன்ஸ்பெக்டர் ஞானசேகரன் ஆகியோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து கத்திக்குத்து சம்பவத்தில் காயமடைந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குமார் என்பவர் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கும் மாற்றப்பட்டுள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.